ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வாரம் எந்தெந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பார்க்கலாம். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பாருங்க, இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம். நான் எல்லா ஸ்டாக்குமே வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே வீக்லி செலக்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டாக் தொடர்ந்து நமக்கு இந்த இடத்துக்கு பாருங்க ரிவர்சல் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கு. லாஸ்ட் வீக் ஒரு டோஜி மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு அதுக்கு முன்னாடி வீக் லாஸ்ட் வீக் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு டோஜி வந்து ஃபார்ம் ஆயிட்டு நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து இந்த ஸ்டாக் வந்து எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம ஸ்விங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ண தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் கூட வாங்கி நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஹோல்ட் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. நாளைக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து திருப்பியும் அப்சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? அடுத்த ஸ்டாக் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் பார்க்கலாம். இந்த ஸ்டாக்குமே வந்து பாருங்க அழகான ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து இந்த இடத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இந்த இடத்துக்கு இங்கே டச் பண்ணிட்டு ஸ்டாக் வந்து மேலே அப் ட்ரெண்ட் இது வரைக்கும் மூவ் ஆகிட்டு எகெயின் வந்து இங்கிருந்து ரிவர்சல் எடுத்திருக்கு. இந்த ஸ்டாக்குமே வந்து அடுத்தது இங்கிருந்து இந்த ஸ்டாக் 1663 இது வரைக்கும் போகிறதுக்கான 1571 இருந்து 1654 or 63 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுவுமே நம்ம ஸ்விங்க்கு எடுத்துக்கலாம், ஸ்விங் ட்ரேடிங்க்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்க்கு கூட இந்த ஸ்டாக்கை வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இதுவும் ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கரெக்டாக இந்த இடத்துக்கு நமக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா? இது வீக்லி டைம் ஃப்ரேம்ல. அடுத்தது பந்தன் பேங்க் பார்க்கலாங்க. பந்தன் பேங்க்கும் எக்ஸாக்டாக பாருங்க நமக்கு இந்த இடம் வந்து தொடர்ந்து வந்து நமக்கு நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் ஆர் சப்போர்ட் லெவல்ல இருக்கு. இங்கிருந்து லாஸ்ட் வீக் பாருங்க இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு இந்த ஸ்டாக். இதை பிரேக் பண்ணும்போது நீங்க வந்து இந்த ஸ்டாக்ல பை போகலாம். சரிங்களா? இந்த லெவலுக்கு மேல, ஏன்னா தொடர்ந்து இந்த இடத்துக்கு ரிஜெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ நீங்க இதை பிரேக் பண்ணி மேல ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா அதுக்கப்புறமா நீங்க இந்த பேங்க்ல வந்து தாராளமா நீங்க பை போகலாம். சரிங்களா? அதை வந்து இந்த வாரம் பார்த்துக்கோங்க. எப்போ இது பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குதோ அதுக்கப்புறம் நீங்க இந்த ஸ்டாக் வந்து பை பண்ணலாம். சரிங்களா? பை பண்ணோம்னா நமக்கு திருப்பியும் 338 ஆர் இந்த லெவல் 315 338 வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த ஸ்டாக்ல இருக்கு. சரிங்களா? அடுத்தது வந்து பயோகான். பயோகான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் எகைன் நான் சொல்றேன். பயோகானும் அழகா இந்த இடத்துக்கு பாருங்க, இந்த இடத்துக்கு தொடர்ந்து 1 2 3 டைம்ஸ் வந்துட்டு அழகா வந்து ரிவர்சல் எடுத்திருக்கு. லாஸ்ட் வீக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல இருந்து இது அப் டு இங்க வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தொடர்ந்து இந்த லெவல் 259 சரிங்களா? 259ல இருந்து அதை தொடர்ந்து மேலே போகும்போது நமக்கு 274 ஆர் 295 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஷார்ட் டேர்ம்ல ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்க இந்த ஸ்டாக்கும் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? லாங் டேர்ம் ஹோல்டிங் விற்கிறனாலும் தாராளமாக விற்கலாங்க. ஆனால் லாங் டேர்ம் அட்லீஸ்ட் 6 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணலாம். இங்கிருந்து அழகான ஒரு ரிவர்சல் எடுத்திருக்கு. ஆனால் இங்கே வரைக்கும் போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நீங்கள் ஸ்விங்க்கு பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2 weeks to 1 month அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்டாக் வந்து 260 வரலேருந்து 270 78 வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக் போகும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பயோகான். அடுத்தது டிமார்ட். டிமார்ட்டுமே பாருங்க இங்கிருந்து ஹை ஆகிட்டு இந்த இடத்துக்கு ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டு திருப்பியும் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. பட் நம்ம இந்த இடத்துக்கு வந்து லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரீன் ஒரு டோஜி மாதிரி தான் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த வாரம் நமக்கு எந்த மாதிரி கேண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுன்னு செக் பண்ணிட்டு இப்போ நாளைக்கு இதை தொடர்ந்து இது அப்சைட் மொமெண்டம் கொடுத்தது அப்படின்னா நம்ம டிமார்ட்டையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, சாரிங்க. டிமார்ட் தொடர்ந்து 3749 ஆர் 44 இது வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் நாளைக்கு இந்த கேண்டில் வந்து இந்த ஸ்டாக் வந்து நீங்க வாட்ச் பண்ணுங்க. புல்லிஷ் சைடில் வந்து ஒரு கேண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி
அப்சைடு மூமெண்டம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஸ்டாக்கையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ரெட்டி. இதில் நான் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணதுனால நிறைய இது போட்டு வச்சிருக்கேன். இந்த ஸ்டாக்கும் பாருங்க தொடர்ந்து இது நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதுக்காக எடுத்ததுன்னு நினைக்கிறேங்க. இந்த இடத்துக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கு. சரிங்களா? இது ஒரு தொடர்ந்து நல்ல ஒரு டிமாண்ட் லெவல்ல இருக்கு, டிமாண்ட் ஜோன்ல இருக்கு. டிமாண்ட் ஜோன்ல இருக்குங்க. இது வீக்லி டைம் ஃப்ரேம். இந்த ஸ்டாக்கும் பாருங்க தொடர்ந்து வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தொடர்ந்து இது அப்சைடில் வந்து இங்கே வரைக்கும் 4635 வரைக்கும் போகலாம். அதை தொடர்ந்து மேலே ஏறும்போது நமக்கு 5020 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து டாக்டர் ரெட்டியில் இருக்கு. ஸோ இதுவுமே வந்து நம்ம ஆக்சுவலி இது ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால நம்ம இதில் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் தெரிஞ்சவங்க ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த டாக்டர் ரெட்டி லேப்ஸ். ஓகேங்களா? அடுத்தது நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே வச்சுக்கோங்க. சரிங்களா? அது நீங்க எப்படி வந்து ஸ்டாப் லாஸ் உங்களோட லெவல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது HDFC AMC. இந்த ஸ்டாக்கும் பாருங்க அழகா இந்த இடத்துக்கு வந்து ஒரு ரிவர்சல் கேண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க வீக்லி டைம் ஃப்ரேம்ல. இது தொடர்ந்து இந்த ஸ்டாக்குமே வந்து ஒரு நல்ல மொமெண்டம் அப்சைடில் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையா இருக்கு. இங்கிருந்து ஷார்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா 2286 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை தொடர்ந்து அது மேலே போகும்போது நமக்கு ப்ரீவியஸ் ஆகி இங்கே வரைக்கும் போகலாங்க. 3245 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து HDFC AMCல இருக்கு. இது கொஞ்சம் லாங் டேர்ம், இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அட்லீஸ்ட் 2 to 6 months 6 to 1 year வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் அதுக்கு முன்னாடியே கூட இதை டச் பண்ணலாம். சரிங்களா? வெயிட் பண்ணணும்னு நினைச்சவங்க இது வரைக்கும் போகணும் அப்படின்னுட்டா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டாக்கு. இல்லை ஸ்விங் ட்ரேடிங் மட்டும் யூஸ் பண்ணலாம். 2286 வரைக்கும் 2 வீக்ஸ்லேருந்து 1 monthக்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக். சரிங்களா? HDFC AMC. அடுத்தது HDFC பேங்க். HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது வந்து ஹையில் தான் இருக்குங்க. ஆல்ரெடி இருக்கிற 52 வீக் ஹைன்னு நினைக்கிறேன், டாப் ஹையில் இருக்கு. தொடர்ந்து இந்த இடத்துக்கு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ரிவர்சல் நடந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? இங்க பாருங்க, இங்க டச் பண்ணும்போது எல்லாமே வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எகெயின் வந்து அந்த லெவல்ல இருக்கு. ஸோ இதை வந்து இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கும் போது மட்டும் HDFC பேங்க் வந்து பை போகலாம். ஏன்னா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதுல ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஹீரோ மோட்டோகார்ப். இது ஆக்சுவலி என்ன அப்படின்னா இந்த இடத்துக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்கு. பட் இப்போதைக்கு அது பாசிட்டிவ் சைடில் கிடையாது. இது வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே ஒரு சப்போர்ட் லெவல் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? இதை டேவாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல டே சார்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நீங்கள் இதை வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க. இது இங்கிருந்து அப்சைடு வந்து இது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 2614 வரைக்கும் போகலாம். போயிட்டு எகெயின் வந்து கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. பட் இதை நீங்கள் வெயிட் பண்ணி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதில் ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது ICICI லம்பார்ட். இந்த ஸ்டாக்கும் தொடர்ந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கு. இது வீக்லியாக நம்ம மாற்றுறாங்க. வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே ஒரு டோஜி கேண்டில் மாதிரி ப்ரீவியஸ் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு லாஸ்ட் வீக் நமக்கு ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து இது அப்சைட் போகும்போது இது வரைக்கும் போகலாம். சரிங்களா? 1229 ஆர் 1289 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சதுனா தான் அதுக்கு அடுத்த ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதையுமே நம்ம ஸ்விங்க்கு பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இந்த லெவல் வரைக்கும் இதை தாண்டி மேலே போகும்போது இங்கே வரைக்கும் போகலாங்க. 1636 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது பட் லாங் டேர்மில். ஷார்ட் டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த லெவல் 1 to 90 வரைக்கும், சரிங்களா, 1 to 90 வரைக்கும் போகிறதுக்கான
பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க இதுக்கு கீழே வச்சுக்கலாம். 1064 இல்லைன்னா இந்த லெவல் 1107 இதுக்கு கீழே வந்து போகும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது இண்டஸ் டவர். இது பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி சப்போர்ட் எடுத்து மேலே வந்து போக ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டாக். சரிங்களா? தொடர்ந்து லாஸ்ட் வீக்கு அதுக்கு முன்னாடி வீக்கும் பாருங்க. முன்னாடி வீக் ஒரு ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு கேண்டில். அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. நான் இயர்லியே கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். 12 months அப்படி எடுக்கிறேன். பாருங்க. சரி, இந்த ஸ்டாக் பாருங்க இயர்லி இதோட லோ வந்திருக்கு. சரிங்களா? இது எடுத்துட்டேன்னா இங்க வரைக்கும் வந்துட்டு இப்போ வந்து திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? இந்த லெவல் தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். வீக்லியில் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பாருங்க நமக்கு வால்யூமும் நல்ல ஹையில் இருக்கு. இந்த ஸ்டாக்கும் நீங்கள் லாங் டேர்முக்கு கூட பயன்படுத்திக்கலாம். ஸ்விங் டேர்ம் ஆர் லாங் டேர்ம் அது ரெண்டுக்குமே வந்து இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக் வந்து ஹோல்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். லோ ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து ஸ்விங் டேர்ம் ஆர் ஸ்விங் ட்ரேடிங் ஆர் லாங் டேர்ம் ட்ரேடிங் கூட இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதோட ஃபண்டமெண்டல் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது SBI லைஃப். இதுவுமே லாஸ்ட் வீக் பாருங்க ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. இது தொடர்ந்து இது எகெயின் வந்து இந்த லெவல் ஆர் இந்த லெவல் வரைக்கும் 1249 வரைக்கும் அப் சைடு போயிட்டு திரும்பி ரிவர்சல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுவும் நம்ம வெயிட் பண்ணி தான் செக் பண்ணணும். இந்த வீக் வந்து நமக்கு என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். 12 இது மேலே அப்சைட் மூவ் ஆச்சுன்னா 1255 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைன்னா அதை தொடர்ந்து போகும்போது இதோட ஹை இந்த ஹை வரைக்கும் போகலாம். நம்ம வெயிட் பண்ணி செக் பண்ணலாம். சரிங்களா? ஹைலேருந்து திருப்பியும் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கும்போது மட்டும்தான் இது வந்து அடுத்த ஹைக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைன்னா திருப்பியும் தொடர்ந்து இங்கே வரைக்கும் இங்கேருந்து இங்கே இந்த லெவல் 745 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை வெயிட் பண்ணி இதை ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது டெக் மஹிந்திரா. டெக் மஹிந்திராவும் அழகாக இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் எடுத்திருக்கான். வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல தொடர்ந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. லாஸ்ட் வீக்கும் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. பட் இந்த வீக் வந்து நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? செக் பண்ணிட்டு இதுலேயுமே வந்து நீங்கள் இந்த நாளைக்கு வந்து எப்படி இது பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு இதுலேயுமே வந்து நம்ம ஒரு ஸ்விங் போகலாம். ஸ்விங் போனோம்னா 1117 சரிங்களா? 1117 அது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? இதுவுமே நம்ம ட்ரேடிங் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டைட்டன் வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேங்க. இந்த டிமாண்ட் லெவல்ல இருந்து போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வரைக்கும் போயிருக்கான். பட் லாஸ்ட் வீக் வந்து நமக்கு ஒரு ரெட் கேண்டில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ராகன் ஃப்ளை மாதிரி ஒரு டோஜி கேண்டில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம இதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன நினச்சேன்னா இது வரைக்கும் போயிட்டு ரிவர்சல் இங்கே வரைக்கும் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை இறங்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு. அதில் அப்படி வச்சு தான் நான் அதை போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது பிஏஎல்மே வருங்க அழகாக இந்த இடத்துக்கு ரிவர்சல் எடுத்திருக்கு. சரிங்களா? அழகாக வந்து இந்த டிமாண்ட் ஜோன் சரிங்களா? இது வீக்லியில் இருக்கு. வீக்லி டிமாண்ட் ஜோன் நோட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துக்கு வந்து ஒரு ரிவர்சல் எடுத்திருக்கு. ஸோ இந்த வரைக்கும் வந்து 1918 வரைக்கும் வந்து அப்பில் போயிட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவல் இதை நான் ஒரு போட்டிருக்கேன் இல்லைங்களா? இந்த லெவலில் வந்து கிராஸ் பண்ணணும். சரிங்களா? 952ங்களா 934 935 அதுக்கு மேலே ஒரு கேண்டில் இதை பிரேக் பண்ணி உடச்சிச்சு அப்படின்னா திருப்பியும் இங்கே கொஞ்சம் மேலே ஏறிட்டு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு திருப்பியும் இந்த லெவல் வரைக்கும் 1485 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த ஸ்டாக்ஸில் இருக்குது. சரிங்களா? இதை உடச்சிச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு இங்கே வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? இங்கே வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பைராமல் என்டர்பிரைசஸ் அந்த ஸ்டாக்லேயும் இருக்குது. இதுவும் நீங்கள் செக் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து PVR நான் இதை இங்கே ட்ரை பண்ணுறேங்க. இங்கே பண்ணலை.
பிவிஆர் நான் ஆல்ரெடி வந்து போட்டு வச்சிருக்கேன். அப் சைட் ஆர் டவுன் சைட், இது எந்த சைடு வந்து பிரேக் பண்ணுதோ அந்த சைடு வந்து இது போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை நோட் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம வெயிட் பண்ணி செக் பண்ணலாம். லாஸ்ட் வீக் வந்து இதுவுமே ஒரு டோஜி கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இன்டெசிஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கேண்டில் தான் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. எந்த சைடு மூவ் ஆகும் அப்படிங்கிறதே வந்து நமக்கு தெளிவாக தெரியல. ஸோ இந்த சைடு மேலே உடச்சிச்சு அப்படின்னா ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பியும் எகைன் இந்த வரைக்கும் 2 to 1 2 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே இது வந்து கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா எகெயின் வந்து இந்த லோ வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1 to 1.6 வரைக்கும் போகலாம். அதை தாண்டியும் கீழே இது வரைக்கும் கூட போகலாம். சரிங்களா, 992 வரைக்கும் கூட போகலாம். ஓகேங்களா, இது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் செக் பண்ணணும். இது எந்த சைடு பிரேக் ஆகுதோ அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்ல வந்து நம்ம யோசிக்கலாம் வாங்கலாமா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இதெல்லாமே வந்து உங்களை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த வாரம் என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஸ்டாக் வந்து ஓகேவோ அதில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.